மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தருமபுரி மாவட்டத்தில் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பணிகள் குறித்து இம்மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே அருணாச்சலம் அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தீவனப்புல் சாகுபடி செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அழிச்சூர் கிராம வேளாண்மையாளர் திருமதி எஸ் லலிதா அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சவுக்கு தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் சினை ஆடுகளின் பராமரிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருச்சி மாவட்டம் அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தீவன பயிர்கள் தமிழக உழவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை கால்நடைகளுக்கு மட்டும் உணவாகாமல் வான்வெளியில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து மண்வளத்தை பெருக்குகின்றன. அவ்வகையில் தீவனப்புல்லை சாகுபடி செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அழிச்சூர் கிராம வேளாண்மையாளர் திருமதி எஸ் லலிதா அவர்கள் தரும் தகவல்கள். நாங்கள் செய்கிறது வந்து விவசாயம்தான். எனக்கு ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குது. மாடு வளர்க்குறோம். கால்நடை வளர்ப்பு பயிற்சிக்கு வந்து ஏனாத்தூர் பயிற்சி மன்றத்துக்கு போய் பயிற்சி எடுத்துட்டோம். அவங்க எப்படி மாடு வளர்க்குறதுன்றதை சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வெறும் மேய்ப்போம், புல் போடுவோம், பால் கறப்போம். இப்போ வந்து இந்த பயிற்சிக்கு போன பிறகு சிறுதானியம், கஞ்சி, தாது உப்பு, பொட்டு, தவிடு இதெல்லாம் போட்டு மாட்டுக்கு காட்டுறோம். மாடு வந்து நல்ல முறையில் பால் கறக்குது. கோ5ன்ற புல் வந்து வளர்க்குறோம். அதை வெட்டி மாட்டுக்கு கொடுக்குறோம். மாடு வந்து நல்லா பால் கறக்குது. எங்கள் நிலத்துலேயே வந்து பசும்புல் கோ5ன்ற ஒரு ரகத்தை வளர்த்து மாட்டுக்கு கொடுக்குறோம். அதனால் மாடு நல்லா பால் கறக்குது. சிறுதானியங்கள் கொடுக்குறோம். பொட்டு, தவிடு, புண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்குறதால மாடு நல்லா பால் கறக்குது. முன்னை விட இப்போ மாடு நல்லா பால் கறக்குது. மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. எங்களுக்கு வந்து வெளில போய் எதுவும் வாங்காததால் வந்து பசும்புல்லாம் போகிறதால எங்களுக்கு செலவு மீதி.
இது வந்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. இந்த மாடு வளர்க்குறதால நல்ல பயன் எங்களுக்கு. விவசாயம் பண்ணுறதால வேறு எந்த தொழிலும் செய்ய முடியாதுன்றதுக்காக இந்த மாடு வளர்த்துன்னு நாங்கள் வந்து குடும்பத்தை பார்த்துக்குறோம். பசங்களை படிக்க வைக்க மற்ற செலவுங்களாம் வந்து யூஸ் ஆகுது. மேலும் விவரங்கள் பெற திருமதி எஸ் லலிதா அவர்களை 08940282220 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. வறண்ட வானிலையுடன் காற்றில் அதிக வெப்பமும் நிலவ வாய்ப்புள்ளதால் இரவையில் விதைத்த சோளத்தில் போதிய நீர்ப்பாசனம் செய்யவும். காற்றின் வெப்ப ஈரப்பத குறியீடு 85க்கும் மேல் நிலவுவதால் ஏற்படும் வெப்ப அயற்சியினை தவிர்க்க கால்நடைகளின் மீதும் கோழி குடில்களை சுற்றியுள்ள சாக்குப்பைகளின் மீதும் நீர் தெளிக்கவும். வறண்ட வானிலையினை பயன்படுத்தி இரவை கம்பு பயிரில் களை எடுத்து 2 நாட்களுக்கு பின் நீர்ப்பாசனம் செய்யவும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுவதால் காய்களின் முதிர்ச்சியை அறிந்து எள் பயிரை அறுவடை செய்யலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் சவுக்கு. சவுக்கு அயலகத்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட மரப்பயிராகும். சவுக்கு மரத்தின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். சவுக்கு மரத்தின் வகைகள்: கேஷரினா ஈகோசெட்டிஃபோலியா, கேஷரினா ஜிங்குனியானா. பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்ப வெப்பநிலை. அதிக மண் அரிப்பு மற்றும் நீர்த்தேக்க நிலங்களை தவிர்க்க வேண்டும். மண்ணின் அமில காரத்தன்மை 6 to 8 வரை இருக்க வேண்டும். உர நிர்வாகம்: 40 முதல் 50 கிலோ யூரியா, 150 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் மியூரியேட் பொட்டாஷ் 100 கிலோவை 4 முதல் 5 கால இடைவெளியில் சமபகுதியாக பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். மகசூல்: சவுக்கின் அனைத்து பகுதிகளும் பயன்படுபவை. 1 ஹெக்டருக்கு சுமார் 125 முதல் 150 டன் வரை வளர 3 ஆண்டுகளாகும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி தொடர்வது தகவல் நேரம். வெள்ளாடுகள் காலந்தொட்டு ஏழைகளுக்கு வறுமையை போக்கும் வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது. இனவிருத்திக்கு உட்படுத்தப்பட்டு குறிப்பிட்ட வயதில் குறிப்பிட்ட காலங்களில் தரமான குட்டியை ஈன செய்வதன் மூலமாக லாபகரமான பண்ணையை உருவாக்கலாம். ஆகவே சினைப்பட்ட ஆடுகளை பராமரிப்பது மிகவும் அவசியமாகும். முன்பருவ சினைக்காலம் என்பது கருவுற்றதிலிருந்து முதல் 100 நாட்களாகும். தேவையான சரியான தீவனம் கிடைக்கும் நிலையில் ஆடுகளின் உடல் நலன் பாதுகாக்கப்பட்டு தாயின் வயிற்றில் குட்டிகளின் வளர்ச்சியும் சிறப்பானதாக காணப்படும். கர்ப்ப காலத்தில் கடைசி 30 முதல் 40 நாட்கள் மிகவும் முக்கியமானதாகும். கருவுற்ற ஆடுகளின் கருவளர்ச்சி முதல் 100 நாட்கள் முதல் 200 நாட்கள் வரை மிகவும் மெதுவாக நடைபெறும். 30 முதல் 45 நாட்களில் 60% முதல் 80% வளர்ச்சி துரிதமாக நடைபெறும். ஆகவே இக்காலகட்டத்தில் ஆடுகளுக்கு தேவையான அளவு தரமான புரதம் நிறைந்த புல் மற்றும் பயிறு வகை தீவனத்துடன் தேவைக்கேற்ப கலப்பு தீவனம் சேர்த்து கொடுப்பதன் மூலம் ஆடுகளின் உடல் நலன் பாதுகாப்பதுடன் குட்டிகளின் வளர்ச்சியும் சீரிய முறையில் காணப்படும். தாது உப்பு ஆடுகளின் வளர்ச்சி, உற்பத்தி, சினை தருணத்தை வெளிப்படுத்துதல், கரு வளர்ச்சி, பால் உற்பத்தி போன்ற அனைத்து காலநிலைகளுக்கும் மிகவும் முக்கியமானதாகும். ஆடுகள் நுண்ணுயிரி மற்றும் நச்சுயிரி தாக்குதல்களினால் பல வகையான நோய் தாக்குதலுக்கு ஆளாகின்றன. ஆனால் ஆடுகளின் வளர்ச்சி திறன் பாதிப்படைவதுடன் சினை ஆடுகளில் குட்டி வீச்சு, குட்டி பிறக்குமாயின் மெலிந்த குட்டிகள், குட்டி ஈன்ற ஆடுகளில் பால் இல்லாமை போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகவே ஆடுகளை தாக்கக்கூடிய நோய்களில் இருந்து காக்க உரிய தடுப்பூசி போடுவதன் மூலமும் நோயை கட்டுப்படுத்துவதன் மூலமும் உற்பத்தி நிலையை மேன்மையடைய செய்து குட்டிகளை பெறலாம். இதர கால்நடைகளுடன் சினை ஆடுகளை சேர்த்து மேய்ப்பதை தவிர்க்க வேண்டும். சில சமயங்களில் மேய்ச்சல் போட்டியின் காரணமாக இடிபட வாய்ப்புள்ளது. இதனால் கருச்சிதைவு, ஆடுகளில் இறப்பு போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. சினை ஆடுகளை தனியாக பிரித்து குட்டிகள் ஈனும் சமயத்தில் 5x5 என்ற அளவில் தட்டிகளை கட்டி அதற்குள் சினை ஆடுகளை கவனித்து பராமரிக்க வேண்டும். சினை காலத்தில் 250 கிராம் கலப்பு தீவனம் கூடுதலாக தர வேண்டும். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் தக்காளி சாகுபடி செய்ய முடியும். அதற்கு கீழ்கண்ட ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். தக்காளியில் 16 வரிசைக்கு ஒரு வரிசை செண்டுமல்லி கவர்ச்சி பயிரை ஊடுபயிராக நடுதல். நடவிற்கு 20 நாள் கழித்து வேப்பம் புண்ணாக்கு ஹெக்டருக்கு 250 கிலோ இடுவதன் மூலம் காய் துளைப்பான், இலை துளைப்பான் பூச்சிகள் மற்றும் நூற்புழுக்களின் தாக்குதலை குறைக்கலாம். பறவை நிற்பான்கள் ஏக்கருக்கு 10 வீதம் அமைப்பதன் மூலம்
பூச்சிகளை உண்ணும் எதிரி பறவைகள் தோட்டத்திற்குள் வருவதை அதிகரிக்கலாம். காய் துளைப்பான்களை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை ஹெக்டருக்கு 5 வீதம் உபயோகிக்க வேண்டும். மேலும் காய் துளைப்பான்களை கட்டுப்படுத்த ட்ரைகோகிராமா குளோனஸ், ட்ரைகோகிராமா பிரேசிலியன்சிஸ் மற்றும் ட்ரைகோகிராமா பிரிடியோசன் போன்ற உயிர் பூச்சிக்கொல்லிகளை பூக்கும் தருவாயில் 1 வார இடைவெளியில் 4 to 5 முறை வயலுக்குள் விட வேண்டும். NBV வைரஸ் நச்சுயிரி ஹெக்டருக்கு 250 புழு சமவிகிதம் மற்றும் 1% வெள்ள கரைசலில் 0.5 மில்லி ஒட்டும் திரவம் கலந்த கரைசலை நடவுக்கு பின் 28, 35 மற்றும் 42வது நாட்களில் தெளித்து காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். காய்ப்புழுக்களின் சேதம் 5%ற்கு அதிகமாக இருக்கும்போது மட்டும் இமாமெக்டின், பென்சோவேட், புரோக்ளைம் அல்லது இன்டாசிக் கார்ப் போன்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்க வேண்டும். இலைச்சுருள் வைரஸ் நோய் பாதித்த மற்றும் வாடல் நோய் பாதித்த செடிகளை உடனே பிடுங்கி அகற்ற வேண்டும். முன்கருகள் மற்றும் பின்கருகள் நோயை கட்டுப்படுத்த குளோரதலோனில் அல்லது மேன்கோசெஃப் அல்லது கேப்டான் பூசண கொல்லிகளை ஹெக்டருக்கு 1.25 இருந்து 1.5 கிலோ 700 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். சிவப்பு சிலந்தி பூச்சிகளின் தாக்கம் காணப்பட்டால் 0.1% வேப்பம் எண்ணெய் கரைசல் அல்லது ரசாயன சிலந்தி கொல்லிகளான டைகோபால் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி லிட்டர் அல்லது ஈத்தியான் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி லிட்டர் அல்லது சல்ஃபர் பவுடர் 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 கிராம் கரைசலை தெளிக்க வேண்டும். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1820 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1860 ரூபாய்க்கும், வரகு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1770 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1850 ரூபாய்க்கும், துறையூரில் குறைந்தபட்சமாக 1570 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2010 ரூபாய்க்கும், நெல் AST 16 மதுரையில் குறைந்தபட்சமாக 1750 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1850 ரூபாய்க்கும், தென்காசியில் குறைந்தபட்சமாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், நெல் சோனா விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக 1559 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1572 ரூபாய்க்கும், ஆரணியில் குறைந்தபட்சமாக 1697 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1780 ரூபாய்க்கும், நெல் பொன்னி திருச்சியில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், சிவகங்கையில் குறைந்தபட்சமாக 1950 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2150 ரூபாய்க்கும், நெல் பொன்னி உசிலம்பட்டியில் குறைந்தபட்சமாக 2400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2500 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 2009 ரூபாய்க்கும், நெல் BPT செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1527 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1825 ரூபாய்க்கும், கும்பகோணத்தில் குறைந்தபட்சமாக 1970 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2130 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 5200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5400 ரூபாய்க்கும், பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக 4879 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5401 ரூபாய்க்கும், ஆமணக்கு விதை வேலூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 2969 ரூபாய்க்கும், கொப்பரை இதர ரகம் அரூரில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1850 ரூபாய்க்கும், பழனியில் குறைந்தபட்சமாக 5800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5900 ரூபாய்க்கும், வெள்ளை ஆந்தியூரில் குறைந்தபட்சமாக 5019 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8076 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 5328 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6869 ரூபாய்க்கும், பெருந்துறையில் குறைந்தபட்சமாக 5239 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6505 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
தொடரும் வேளாண் சந்தையில் திருச்சி மாவட்டம் அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 76 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 66 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சுரக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 58 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 38 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 34 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 54 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 56 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 98 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 78 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சவுசவ் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 12 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 200 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 240 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 280 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 180 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் விலை நிலவரம். தருமபுரியில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றுக்கு அதிகபட்சமாக 561 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 280 ரூபாய்க்கும், சராசரியாக 516 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 560 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 388 ரூபாய்க்கும், சராசரியாக 509 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 521 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 366 ரூபாய்க்கும், சராசரியாக 443 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 350 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 310 ரூபாய்க்கும், சராசரியாக 343 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சாப்பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3590 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3410 ரூபாய்க்கும், சராசரியாக 3519 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37.3 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 24.7 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 66.3%, மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 7.6%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 36.9 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 10.4 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 480.8 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 988 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 7.2 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் சந்திப்போம். வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன்.
மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமானது பண்ணையாளர்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் அறிமுகப்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வழிவகை செய்கிறது. அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தில் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பணிகள் குறித்து இம்மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே அருணாச்சலம் அவர்கள் தரும் தகவல்கள். வணக்கம். நான் பெரும்பாலும் வந்துட்டு வெள்ளாடுகள் வந்துட்டு வளர்க்கறது பார்த்துருக்கேன். இந்த பகுதியில் தனலட்சுமி மேடம் வந்துட்டு செம்மறி ஆடுகள் வளர்க்குறேன். அதனுடைய சிறப்பை சொல்லுங்க. அதாவது ஒரு வெள்ளாட்டுக்கும் செம்மறி ஆடுக்கும் மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னாக்கா, இந்த தனலட்சுமி வளர்க்கக்கூடிய இனமானது மேச்சேரி இன செம்மறி ஆடுகள். இந்த மேச்சேரி செம்மறி ஆடுகளை மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, எந்த விதமான ஒரு வறட்சியையும் தாண்டி வளரக்கூடிய ஒரு இனமாகும். ஸோ அந்த வெயில் காலத்துல வந்து பசும்புல்லுங்கிறதே கிடைக்காது. ஸோ இப்போ வந்து என்னதான் வந்துட்டு பசும்புல் இல்லாம காஞ்சி கிடக்கிற வர தட்டைகள் எங்க போனாலும் எது கிடைச்சாலும் வந்து சாப்பிட்டு இறைச்சியாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு இனம் வந்துட்டு ஒரு மேச்சேரி இன செம்மறி ஆடுகளாம். ஸோ அதனாலதான் வந்து இவங்க வந்து இந்த தொழில வந்துட்டு செம்மறி ஆடு வளர்ப்பு தொழில வந்து நல்லா ஜெயிச்சுட்டு வர்றாங்கன்னு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக தெரிகிறது. மேலும் வந்துட்டு இதை வந்துட்டு அவங்க வந்து பட்டியில வந்து வளர்த்துருங்க அவசியம் இல்லை. காலையில ஒரு 8 மணிக்கு வெளியில மேய விட்டாங்கனாக்கா மத்தியானம் ஒரு 12-1 மணி ஆனது பட்டி போனதா அடைச்சிடலாம். திருப்பி வந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டோம் ஆடுகளுக்கு தண்ணி காமிச்சிட்டு திருப்பி வந்துட்டு ஒரு 2 மணிக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா திருப்பி ஒரு 5 மணி 6 மணி ஆகும்போது திருப்பி வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா ஸோ ஆடுகளுக்கு தேவையான தீவனங்கள் அனைத்தும் வந்து மேய போற இடத்துல கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதனால என்னன்னாக்கா இவங்களுக்கு வந்து அந்த பசும்புல் தீவனத்தோட செலவு வந்து குறைந்து வருகிறது. ஸோ பசும்புல் தீவனமும் இவங்க வந்து கிடைக்கக்கூடிய பசும்புல் வந்து அதாவது சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தீவனம் விட்டால் ஸோ பசும்புல் இப்போ வறட்சி காலங்களில் பசும்புல் கிடைக்காதனால அதை வந்துட்டு நம்ம ஈடுகட்டி வரலாம். எது மேய வர்றதுனால என்ன மேய்ச்சல்ல வந்து என்னென்ன தீவனம் கிடைக்காது அதை வச்சு அவங்க வந்து தீவன குறைகள் வந்து ஈடுகட்டி வரலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே அருணாச்சலம் அவர்களை 094-43-94-3483 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. பதினொன்று 5-2017 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி ஊசிச்செங்க பகுதியில் கால்நடை மருத்துவ அவசர ஊர்தி மூலம் பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அழுச்சூர் கிராம வேளாண்மையாளர் திருமதி எம் கலையரசி அவர்கள் தரும் செய்திகள்.
வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் வேலி மசால், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் புதிய தொழில்நுட்ப முறையில் கறவை கொட்டம் அமைத்தல் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஆர் ரிச்சர்ட் சர்ச்சில் அவர்கள் தரும் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நேர்களே, இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 எனும் தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.